Hi guys, welcome back. இப்போ நம்ம பார்க்க போறது சொல்யூஷன்ஸ் சாப்டரோட 39th question. The air is a mixture of number of gases. The major component வந்து யாரு ஆக்சிஜன் நைட்ரஜன். ஓகே, இது வந்து 20%, அது 79% by volume. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, வாட்டர் இஸ் இன் ஈக்லிபிரியம் வித் ஏர். வாட்டர் இருக்காமா, வாட்டர் இஸ் இன் ஈக்லிபிரியம் வித் ஏர் அட் a pressure of 10 atmosphere at 298 Kelvin. ஹென்ரிஸ் லா கான்செப்ட் அப்படின்னு அவங்களே கொடுத்தாங்க. அப்ப க்ளூ கொடுத்துருச்சா, ஹென்ரிஸ் லா ஃபார்முலா அந்த கான்செப்ட்னு. ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆக்சிஜன் நைட்ரஜன் இஸ், அதோட ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, இத்தனை mm ஆஃப் மெர்குரி. கால்குலேட் த காம்போசிஷன் ஆஃப் தீஸ் கேசஸ் இன் வாட்டர். ஹென்ரிஸ் லா அப்படின்னாலே, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் அப்படின்னாலே ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அதோட கேஹெச் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இன்டு மோல் ஃபிராக்ஷன் எக்ஸ். இதான் ஃபார்முலா. ஸோ ரெண்டு கேஸ் இருக்கு, PO2 இஸ் ஈக்குவல் டு கேஹெச் இன்டு XO2, இன்னொன்று PN2 இஸ் ஈக்குவல் டு KH இன்டு XN2. இதுல KH வேல்யூ ஃபார் KHோட ஆக்சிஜனோட ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, இதோடதும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மோல் ஃபிராக்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கணும். மோல் ஃபிராக்ஷனுக்கு இத்தனை பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க, அதை வச்சு நம்ம மோல் ஃபிராக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க போறோம். எப்படி சார் கண்டுபிடிக்க போறோம்னா, பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளவு சொல்லிட்டாங்க, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்க PO2 சொல்லியிருக்காங்களா, விச் இஸ் எவ்வளோ 20%, 20 டிவைடட் பை 100. எவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல, 10 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல. அப்போ இது பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 அட்மாஸ்பியர்னு கிடைக்கும். கரெக்டா, 2 அட்மாஸ்பியர், ஒரு அட்மாஸ்பியருங்கிறது 760 mm ஆஃப் மெர்க்குரியால் மல்டிப்ளை பண்ணோம். இங்க 2 இன்டூ 760 mm ஆஃப் மெர்க்குரி பண்ணீங்கன்னா 1520 mmHg. இது வந்து ஆக்சிஜனோடது. அதே மாதிரிதான் PN2 நைட்ரஜன் வந்து 79%, 79 டிவைடட் பை 100 இன்டூ 10 பண்ணுவீங்கன்னா 10, ஸோ 7.9 வரும். ஸோ 7.9 இன்டூ 760 mm ஆஃப் மெர்க்குரி, ஏடிஎம் இதா மாத்திரம், mm ஆஃப் மெர்க்குரியா மாத்திரம், அதுனா 6004 mmHg. மோல் ஃபிராக்ஷன்னா திருப்பி உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதோட ப்ரெஷர் டிவைடட் பை டோட்டல் போடணும். கரெக்டா, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் XO2ன்றது, XO2ன்றது 1520, அதோட இது கண்டுபிடிச்சாச்சு, டிவைடட் பை டோட்டல் பண்ணீங்கன்னா ஓவரால் கிடைக்கும். பட் நமக்கு இப்போ ஃபார்முலா படி என்னன்னா, இந்த ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க, கேக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு தேவை வந்து பார்ஷியல் ப்ரெஷர் XO2 தேவை, விச் இஸ் PO2 டிவைடட் பை KH. கரெக்டா, PO2 தான் கண்டுபிடிச்சோம்ல, 1520 டிவைடட் பை KH ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 3.30 இன்டூ 10 பவர் 7. இது 107 கிடையாது, 10 பவர் 7, இதுவும் 10 பவர், அதான் அதோட மீனிங். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் 4.61 இன்டூ 10 பவர் -5ன்னு வரும். அதே மாதிரி இன்னொன்று கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு. எக்ஸ் ஆஃப் N2 கண்டுபிடிச்சிங்கன்னா PN2 டிவைடட் பை KH ஆஃப் தட், அதோட வேல்யூ எவ்வளோ, 6004 டிவைடட் பை அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க, 6.51. ஸோ 6.51 இன்டூ 10 பவர் 7 பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் 9.22 இன்டூ 10 பவர் -5. அவங்க தானே கேட்குறாங்க கொஸ்டின், கால்குலேட் த காம்போசிஷன் ஆஃப் தி கேஸஸ் இன் வாட்டர். இதான் அதோட காம்போசிஷன், இதோட தான் மோல் ஃபிராக்ஷன். ஓகேவா? ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.